முதல் நான் வரை யாருமே மயக்கம் என்னடி இந்த நிமிஷம் உனக்கு இது பிடிச்சிருக்கா? ம் அதையும் கேட்குறீங்க? இவ்வளோ நாளாக இதை தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஏன் மர மட்டும் நானே கேட்டுட்டு இருக்கேன். ம் நான் இப்படி சொல்கிறேன், நீனே என்ன தப்பாக நினைக்க மாட்டீங்களே? அடிப்பாவி. முதல்ல என்னடானா வேண்டாம் வேண்டான்னு என்ன பிடிச்சி தரத்துனேன். இப்போ என்னடானா நானே வேணாலும் என்ன விட மாட்டேன் போல. ஏண்டி கள்ளி? ம் அதெல்லாம் அப்படிதான். அனுபவப்பட்டா தானே ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் எனக்கு அப்படி தோணியிருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பரவாயில்லையே, நல்லா டபுள் மீனிங்காக நல்லா பேசி பழகிட்டோம். உனக்கா ஒன்றும் தெரியாது, உனக்கு தாண்டி எல்லாமே தெரியுது என்ன விட. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு. அடடே, உனக்கு வெக்கம் கூட பட தெரியுமா கண்மணி? ஆமாம் தெரியும். யாரோ சொன்னாங்க இதெல்லாம் நமக்குள்ள கொஞ்ச நாளுக்கு வேண்டான்னு. இப்போ என்னடானா என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து நானே ஒரு நாள் சொல்கிறேன், இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். அது ஓகே. உன் கருத்துப்படி நீ நான் ஒரு நாள் நடந்த ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன்னு சொன்னில. சரி ஓகே, இந்த மாதிரி சப்போஸ் நீ ப்ரெக்னென்ட் ஆயிட்டினா என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது அப்போ என் மைண்ட் செட்டில் என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். புரியலடி, என்ன சொல்ல வரேன்னு? அப்போதைக்கு எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சா நான் பெற்றுக்குவேங்க. அப்படி இல்லைன்னா வேண்டான்னு நினச்சா அதே மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஹே லூசு, என்ன இப்படி பேசுறா? ஐயோ உங்களுக்கு புரியலையா? அப்போ என்ன தோணுதோ அதை பொறுத்து தான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி சப்போஸ் அடுத்த மாதம் குழந்தை நிற்கலாம், நிற்காமலும் போகலாம். இப்போ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு? நடக்கிறது நடக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா புருஷா? இதானே உங்களுக்கு வேணும்? இப்போதான் நீ கரெக்டாக புரிஞ்சிருக்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். எதுவுமே நடக்காத முன்னாடி தாம் தும்ம குதிக்க வேண்டியது. இப்போ நடானா பொட்டி பாம்பா அடங்கி இருக்கிறா. சரி விடுங்க, எனக்கு தான் கொஞ்சம் விவரம் புரியல, அதனால எதேதோ பேசிட்டேன் கோவத்தில், மன்னிச்சிடுங்க. வர்ற கண்மணிக்கு மன்னிப்புலாம் கேட்க தெரியுது. பரவாயில்லையே, அப்போ நீ பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 எக்ஸாம் இருக்கு, அதுக்குள்ள எப்படி பாஸ் ஆக முடியும்? ரைட்டிங் எக்ஸாம் பற்றி சொல்லலை, லைஃப் எக்ஸாம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓ அதுலலாம் நான் பாஸ் ஆயிடுவேன்ப்பா, அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். பார்த்தாலே தெரியுது. கண்மணி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நமக்குள்ள இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நீ அந்த கத்திட்டு என்கிட்ட டென்ஷனான. இப்போ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமா கண்மணி? நீயே சொல்லு. ஹலோ, அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். நீங்கள் என்னடானா நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க? இது ஏன் டைலாகுங்க? சும்மா இருந்தவனா ஆசை கட்டி இப்படி பண்ணிட்ட. இனிமேல் காலேஜ் போகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. பேசாம கண்மணி, நாளைக்கு நம்ம லீவ் போட்டுருவோமா? அடப்பாவி, இதானே வேண்டாங்கிறது. போன போதுன்னு ஒரு நாள் பண்ணா எல்லா நாளும் இதை எதிர்பார்க்கக்கூடாது சாமி, அது ரொம்ப தப்பு. இங்கே பாரு, ஒழுங்கா நீயே வந்தா ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோ கட்டி தூக்கி போயிட்டே இருப்பேன். அப்புறம் நான் பொறுப்பாக முடியாது. சரியா? 4 பேர் அப்புறம் ஒன்னதான் தப்பா நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஓம் இருப்போம். இப்படி பண்ணா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க, உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. வீட்டில் இருக்க முன்னாடி கொஞ்சமாவது டீசெண்டாக நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்க மாட்டீங்க போல. ஏமாடி, அது ஒத்துக்கலன்னா மட்டும்தாம்மா, அதுக்கு முன்னாடி இல்லை, கவலைப்படாத. சரி புருஷா, பரவாயில்ல, நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோலாக இரு. சரிடி. சரி, கொஞ்ச நேரம் தூங்குவோம், விடியவே போகுது. ஐயோ என்னங்க சொல்றீங்க, விடிய போதா? லூசு, விடிய போகுது, மணி 5:30 ஆச்சு. அடப்பாவே, அப்போ நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. நீ பண்ண வேலை தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படியா? இனிமே யார் இந்த விஷயத்த வேணுங்கிறாங்க, யார் இந்த விஷயத்த வேண்டாங்கிறாங்கன்னு பார்ப்போம். அது வந்து கண்டிப்பாக நான் தான் வேணான்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். உண்மையாவா? என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, விடுங்க. கண்மணி, உங்ககிட்ட பிடிச்சது திடீர்னு கோவப்படுறதும் திடீர்னு அப்படியே ஆப்போசிட்ல பேசுறதும் தான். எப்படி இப்படி இருக்க? ஆனால் ஒன்று, உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். அப்படியா? மாடி பொண்டாட்டி. சரி ஓகே. ஏய், என்ன ஓகே? என்கிட்ட என்ன விஷயம் பிடிக்குன்னு சொல்லு, நான் சொன்ன மாதிரி. அது வந்து
அவங்க 2 முட்டை கண்ணு தான் பிடிக்கும். அடிங்க. நான் என் பாடியில் என்ன பிடிக்கும்னு கேட்கல. ஏன்ட்ட என்ன உனக்கு பிடிக்கும்? என்னை யார் முன்னாடி விட்டு கொடுக்காம பேசுறீங்களா, அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அன்னைக்கு உங்கள் அம்மா அப்பாட்ட கூட என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்களே, அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் கட்டின புருஷன் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சதால. ஆமாம் ஆமாம், நானும் கொடுத்து வச்சேன். நான் நடக்கணும்னு நினச்ச விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சுல, அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். கரெக்டாக கண்மணி? ஐயோ ஐயோ, எதை கொண்டு போய் எதோட சேர்க்குறீங்க உங்களா? ஷூ ஷூ சத்தம் போடாம அமைதியா ரிலாக்ஸாக கண்ண மூடி தூங்குவியா? ஓகேவா? இன்னும் ½ அன் ஹவரில் எந்திரிக்கணும், ரெடி ஆகணும், காலேஜ் போகணும். சரியா பொண்டாட்டி? ஓகே, தூங்கலாம். சரிப்பா, நீ உள்ளவா. சரிங்க தா. கஷ்டமா இருக்கு. இவர் வந்தா என்கிட்ட பேச வர மாட்டாரா? இவர் பேசலைன்னு என்னால் தாங்கவும் முடியாது. இன்னைக்கு எப்படியாவது அவர் என் கூட பேசணும். ஐயோ பாவம், அழுதுகிட்டே இருக்காளே. அவர் எப்படியாவது இன்னைக்கு என்கிட்ட பேசணும். கடவுளே, நீ தான் அதுக்கு துணையா இருக்கணும். அவந்திக்கா என்னங்க, வந்துட்டீங்களா? வந்துட்டேன், நீ முதல்ல எந்திரி. சரிங்க. என்னங்க, என்கிட்ட பேசுவீங்களாங்க? என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு அப்படி பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ லூசு, முதல்ல இப்படி அழுகிறத நேத்து எதுக்கடி இப்படி அழுகுற? எங்க நீங்க என்கிட்ட பேசாம போயிருவீங்களோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. என்கிட்ட பேசுவீங்களான்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹே, நான் என்னடி பண்ணேன்? நீயே யோசிச்சு பாரு. அத்தை அப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னடா நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்றவ இந்த விஷயத்த மறைச்சிட்டாலே தான் நானும் கோவப்பட்டுட்டேன். சாரிடி பொண்டாட்டி, அழுகாத. முதல்ல உன் கண்ணத்தோட. நான் ஏன் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நான் நைட்டு சொல்லலான்ட்டு இருந்தேன். வேலைக்கு போகிற அவசரத்துல ஏன் அதை இதையும் சொல்லணும், உங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் சொல்லலை. அதுக்காக நான் சொல்லாமே இருந்துருவேன். நீங்களா எப்படிங்க முடிவு பண்ணலாம்? சரி, என்னதான் காரணம் அதையாவது சொல்லு. அது வந்து எங்கள் சித்தி என்ன ரொம்ப திட்டாங்க. திட்டினதை சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க. சரி, உங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லலைங்க. அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். நான் வருத்தப்பட்ட மாதிரி தானே நீங்களும் வருத்தப்படுவீங்க. உங்களை ஏன் நான் நோக்கடிக்கணும் தான் அந்த விஷயத்த நான் சொல்லலை. நீ செஞ்சதெல்லாம் சரிதான். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தானடி. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக என்ன நடந்தாலும் என்கிட்ட மறைச்சிருவியா? நீயே சொல்லு. இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சா உனக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வருங்க. அப்புறம் அதுவும் உன் வாயில கேட்காம அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சுமா. அதனால தான் நான் அப்படி கத்திட்டேன். நான் பண்ணது தப்பு தான். ஆனால் ஒன்று, என்ன நடந்தாலும் என்கிட்ட எதையுமே நீ மறைக்கக்கூடாது. சரியா? சொல்லு. மறைக்க மாட்டேங்க, இனிமே மறைக்கவே மாட்டேன். ஏன் சொல்லலைன்னா, நல்லது ஏதாவது நடந்திருந்தா சொல்லலாம், கெட்டதையும் சொல்லணும் தான் நான் சொல்லலை. நீ மட்டும் வேணும்னு நினைச்சா போதுமா வந்திக்கா? உங்க அப்பாவும் உங்க சித்தியும் நினைக்கணும். அதனால தயவு செஞ்சு இனிமே அவங்கள பத்தி யோசிக்காத. உன் மனசுல ஆசை இருக்கதா செய்யும். ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிங்க, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். சரியா? சரி, ஓகே. அழுதுட்டே இருக்காத, கொஞ்சமாவது சரி. பார்க்க சகிக்கல. இப்போ ஓகேவா? சூப்பர்டி பொண்டாட்டி. ஆமா, காலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியா இல்லையா? உண்மையை சொல்லு. ஓய், ஒன்ன தாண்டி. அது வந்து நீ வந்து போய் நிற்கும் போதே நல்லா தெரியுது. அப்ப நீ சாப்பிடல, அப்படிதானே? ஆமாங்க. ஏங்க, நிமிந்து என்ன பாரு. சாப்பிடல, எனக்கு சாப்பிடணும்னு தோணலை. அதனால தான் நீங்கள் திட்டிட்டீங்களே, நான் அந்த நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். சரியான மென்டல் நீ. சாப்பிடாம இருப்பியா? என்ன நடந்தாலும் சரி, என்கிட்ட சண்டையே போட்டாலும் சரி, சாப்பிட்டு தான் அதையும் நீ பண்ணும். புரிஞ்சுதா? சரிங்க, இனிமேல் நான் அப்படியே பண்ணுறேன். பார்க்கறேன்டி என்ன பண்றேன்னு. ஒரே முட்டாக தான் திட்டுவீங்களே. ஏதோ ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீ இப்படியா? சரி விடுமா, அதை பத்தி ஏன் பேசணும். சரிங்க. உம்மா, உம்மா. ஐயோ விடுங்க. விட முடியாது. இன்னைக்கு பூரா அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும். நான் கொடுக்குற மொத்தத்துல உன் கண்ணை 2 வீங்கிடணும். ஐயோ விடுங்க. ஐயோ விடுங்க. விட மாட்டேன். உம்மா. என்னங்க, கண்ணா 2 வீங்கிட மாட்டிருக்கு. நீங்களே விட்டுருங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன். அதெல்லாம் விட மாட்டேன். போதும், சாப்பிட்டு கொஞ்சம் மீதி அப்புறம் வச்சுக்குவோம். அப்ப இன்னைக்கு இருக்கா? இருக்கு. சும்மா இருக்கிற என்ன சொரிஞ்சு விட்டுட்டு இருக்கான கேக்குறீங்க? சரி, அப்படின்னா வா 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு. ஐயோ உங்களா கோவப்பட்டா ஒரே முட்டை கோவப்படுறீங்க, கொஞ்சனா ஒரே முட்டை கொஞ்சறீங்க, முத்தம் கொடுத்தா கூட ஒரே முட்டை முத்தம் கொடுக்குறீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க. அப்படி தாண்டி பொண்டாட்டி. சரி விடுங்க, போய் சாப்பிடலாம். அத்தை வேற பார்த்துட்டு இருப்பாங்க. சரி விடணுமா? ஏய், பொண்டாட்டி புருஷன் சண்டையெல்லாம் பகல்ல தான் நைட்டு குடிக்குவாங்கன்னு சரியா தான் இருக்கு உங்க கதையில.
ஆமா, கொஞ்சமாவது ஊடல், கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் காதல் எல்லாமே இருக்கணும். அதானடி வாழ்க்கை. எப்பயுமே ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், நீயே சொல்லு. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படி தானே? ஸோ என் அழகு பொண்டாட்டி, உனக்கு வேற தாலி பிரிச்சு போடணும், எவ்வளோ வேலை இருக்கு. சரி, வா போவோம். வா போவோன்னா பத்தாது, விடணும். ஏய், என்னடி இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இருக்க? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்றும் சொன்னதே இல்லை, இன்னைக்கு சொல்லட்டுமா? என்ன பொண்டாட்டி, எதுனாலும் சொல்லு. லவ் யூ அத்தான். பொண்டாட்டி, பதிலுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? லவ் யூ டி என் அழகு பொண்டாட்டி. அழகி, லவ் யூ லவ் யூ லவ் யூ டூ. சரி, வாங்க போகலாம். சரி சரி, இப்படியே கொஞ்சம் போய் இடிச்சுக்காத, தலையை நிமிந்து நட.